ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வின்லா சகால எபிசோட் 39 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மருந்து போட போகிறோம். என்ன விளையாடுறீங்களா? நாளைக்கு வரைக்கும் இந்த விஷயத்துல நாம காத்திருக்கலாம். இது என்னோட முடிவே இல்ல. இத சொன்னது நம்மளோட முதலாளி அம்மா தான். சரிதான், போடா. பொதுவா அவங்க பாதுகாப்பு வேலைகள்லாம் நம்ம கிட்ட தானே ஒப்படைப்பாங்க. பரிசா 3 குதிரை கொடுக்கறதுனால அப்படி யோசிக்கிறாங்களோ என்னமோ. அவங்க பங்கு வேணும்னு நினைக்கிறாங்களா என்ன? ரொம்பவே பேராசைதான். இம்ரன், நீங்க இங்க இங்க பாருங்க, அது என் வீட்டுக்கார பார்க்க எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன். முடியாது. நான் தப்புன்னு சொல்றேன். அவருக்கு அடிபட்டிருக்குல்ல, அவருக்கு காயம் பலமா இருக்கா என்ன? அத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. என் ஆட்களை கொன்னவன், அவன் காயத்தை பத்தி நான் ஏன் வருத்தப்பட போறேன்? தலைவரே, உங்க குதிரை. சரி, முதலாளி அம்மாவை பார்க்க போறேன். நீங்க ஆரணிட திரும்ப தாத்தா வீட்டிலே கொண்டு போய் விட்டுடுங்க, புரியுதா? ஓ, இதெல்லாம் அவரோட குதிரை தானா? ஏய், இருந்த குதிரை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. எதுக்கு மேல குதிரை இல்லையே. உன் கூட நடந்து வந்து உன்னை விட்டுட்டு போகணும்னு பாக்குறாரா என்ன? என்ன கொடுமை அது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் புருஷனை பார்க்க விடுங்களேன். சத்தியமா சொல்றேன், அவர் தப்பிக்கலாம், நான் விட்டுற மாட்டேன். அவர் காயத்துக்கு மருந்து போடணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். என்ன ஆனா ஆனா தலைவர் என்ன சொன்னாருன்னா, இதான் அழகுல மயங்கிறதா? என்ன நடக்குது இங்க? முதலாளி கெட்டிலுக்கு விருப்பமான பொண்ணா செய்வ? கார்டரோட காயத்துக்கு மருந்து போட தலைவர் இவளை அனுமதிச்சிருக்காரு. நிஜமாவா? போய் சொல்றான், அட்டா பாவி. அப்ப நல்லதானே விடு. வெளியே தெரிஞ்சா அவனும் செத்தான். கார்டர், ஹார்னைட், வாசம் இருக்கு, அதை விட வெறுப்பு அதிகமா இருக்கு. இவங்க யாராவது நடிச்சாங்களா? கட்டி இருக்க கயிறு அவுத்து விடு ஹார்னைட். நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏய், இங்க பாரு, அமைதியா இரு. கயிறு அறுக்கெல்லாம் அவகிட்ட எதுவுமே இல்ல, சரியா? அப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு ஹாரனே, உனக்காக தான் உன் புருஷன் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கான். அவன் காயத்துக்கு மட்டும்தான் நீ மருந்து போட போறியா, இல்லனா? இப்படி கட்டி போட்டு இருந்தீங்கன்னா என்னால அவர் காயத்துக்கு மருந்து போட முடியாது. கொஞ்சம் அவர் கயிறு கட்ட அவுத்து விடுறீங்களா? ஏதாவது பண்ணிடுவாளுன்னு தான் தோணுது. முடிஞ்சா அவன் காயத்துக்கு இப்படியே மருந்து போட்டு விடு, சரியா? உன்னால நிச்சயமா பண்ண முடியும். இன்னும் வெறிதான் ஏத்துறானுங்க. என்ன மன்னிச்சிரு.
உன்னையும் நம்ம பையனையும் விட்டுட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன். இன்னும் பையன் நான் இருக்கான்னு பெரிய நினைச்சுன்னு தப்பு வரான். பண்ணிட்டேன். நான் சண்டைக்கு போனதே ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக என்ன மன்னிச்சிரு ஆர்னைட். ரியலைஸ் பண்ணி என்ன பண்றது எல்லாம் போய் இதனால அடக்கி வச்சதெல்லாம் அப்புறம் என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பழைய மாதிரி சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம். என் கை கட்டுகளை அவுத்து விடு ஆர்னைட். நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நான் தான் உன்கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அழாத ஆர்னைட். அழுகைய முதல்ல நிறுத்து. ச்சே, எதுக்கு இவ இப்படி அழுவுறா? மழை பெருசா வர மாதிரி இருக்கு. பேசாம நம்ம உள்ள போறதுதான் நல்லது. ஏய் எங்க போற? கண்காணிக்க சொல்லிருக்காங்க எல்லாம் ஒண்ணு. இவனை பாத்துக்க ஒருத்தன் போதும். நீதானே அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்த. ஏதோ நடக்க நீயே போகுது. அவளை கண்காணிச்சுக்கோ, சரியா? விளையாடுறீங்களா? ஏய் ஏய் அரண்நேட், நீ வந்த வேலை முடிஞ்சுதா? அட கடவுளே. பொண்ணுங்க எது கேட்டாலும் முடியலன்னு சொல்ல முடியல என்னால. அதுவே பிரச்சனையா இருக்கு. நேரம் முடிஞ்சிடுச்சு. எந்திரி வா. ரொம்ப கட்டு லூஸ் ஆயிருக்கு. சீக்கிரம் எந்திரி. ஏதாவது பண்ணுவாங்க. கடிச்சு இன்னும் பிரச்சனை பெருசா இன்னும் போகுது. ஒண்டி கச்சி தூக்கிட்டாயா? இன்னொருத்தவன் காலி. ஐயோ அம்மா எப்படி கடிச்சிருக்கா? வச்சதே டேரக்டா சங்கதான். அவன் தான் வெறி பிடிச்சிருக்கிறானே. வரலாமா கிட்ட? அவனுக்கு 3 பேர் வர போறாங்க. ஆர்னைட், என் இடுப்புல ஒரு கத்தி இருக்கு, அதை எடு. அதை எடுத்து இந்த கயிறை அறுத்து விடு. சீக்கிரமா பண்ணு ஆர்னைட். சீக்கிரம். பாவம் இவதான் மாட்டிட்டு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். மாட்டவும் மாட்டேன்றான். அவங்க எல்லாரும் என்ன கொன்னுடுவாங்க. ஆர்னைட். மண்டை வெடிச்சிரும் அந்த இடத்துல நின்னா. போயிட்டு இருக்காங்க. தலைவர், ஒரு கெட்ட செய்தி. இவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்ப கத்தி எடுத்து குத்துட்டுக்கிறான். கத்துலாம் ஒண்ணும் இல்லை. அந்த முட்டா பசங்களுக்கு பல முறை எச்சரிக்கையா இருக்க சொல்லி சொன்னேன். இதோட 2வது டைம் தப்பிக்கிறான். தலைவரே இங்க வந்து பாருங்களேன்.
இது அவனோட வாள் தான். மழையில ரத்தக்கரையெல்லாம் அழிஞ்சிடுச்சு. ஆனா முனையில ஏதோ வழுவழுன்னு இருக்குல்ல, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. அநேகமா எதிரி இதை வச்சுதான் குத்திருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆழமா குத்திருக்கான். ஆமா, காயப்பட்ட இடத்துல மறுபடியும் காயப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வேற குதிரையும் இல்ல. ரொம்ப தூரம் போயிருக்க அப்போ மாட்டோம். அவனுக்கு அடிபட்டுருக்கு. உடனே அவனை பிடிங்க. அவன் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்ல. அவன் இங்க இருக்கும் போது இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். அவனை பார்த்ததும் கொன்னுடுங்க. பொறுமையாக வந்துட்டான் அவனும். என்ன அமைதி. உனக்கு தூக்கம் வரலையா ஏனார்? உன்னாலையும் தூங்க முடியலல்ல? தூக்கத்துல கத்தல எனக்கு எழுப்ப வர வந்திருக்க. ஆமா, தூங்கி இந்த கத்திருப்பான்ல. நீ என்ன கண்காணிக்கிறிய தோர்ஃபேன்? ராத்திரி நான் ஏதாவது பைத்தியகாரத்தனமா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? ஒருவேளை இவன் போயிருப்பானோ? அப்படி எதுவுமே பண்ணல தோர்ஃபேன். இருக்கலாம். டவுட்டா இருக்கு இவன் சொல்றது. என்னால ஆன் ஹேடுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். நாம பாட்டுக்கு ஏதோ அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி வந்து நம்ம அமைதியை பறிச்சுக்கிட்டு போறாங்களே, இது தப்பு இல்லையா தோர்ஃபன்? இங்க பாரு, வாழ்க்கையில நான் பல நாள் போர்க்காலத்துல தான் கழிச்சிருக்கேன். இங்க நடக்கிறதெல்லாம் சரியான்னு சொல்ல தகுதி இல்லை. ஆனா இது எல்லாமே தப்பு, ரொம்ப பெரிய தப்புன்னு தெரியுது. உண்மையிலே ஆரன் ஹேடுக்கு நீ ஒரு போர் வீரங்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மோசமான விஷயம் இல்ல. அவள மாதிரி ஒரு பொண்ணுக்கு என்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அத்தனை பேரை நான் காயப்படுத்திருக்கேன். என் மனசாட்சி என்ன கொண்டுகிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு. தோர்ஃபன், அன்னைக்கு நீ ஒரு விஷயம் சொன்னியே, அது சாத்தியமா என்ன? என்ன விஷயம்? போர்க்களமோ அடிமைத்தனமோ இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கனவு மாதிரி தான். அந்த ரெண்டு விஷயத்தையும் அனுபவிச்சவன் நீ. உன் மனசுல உனக்கு அதை பத்தி என்ன தோணுதுன்னு சொல்லு. இந்த அடிமைத்தனத்தையும் போர்க்களத்தையும் மொத்தமா ஒழிச்சு கட்ட என்ன செய்யணும்னு சொல்லு. நான் என்னோட சொந்த அனுபவத்துல இருந்துதான் எல்லாமே சொல்ல முடியும். போர் நடந்தாலே அங்க எக்கச்சக்கமான அடிமைகள் உருவாயிடுவாங்க. போர்ல தோல்வி அடைகிறவங்க எல்லாமே அடிமைகள் ஆயிடுவாங்க. உன்ன மாதிரியும் அரணைடு மாதிரியும். அடிமையை வைக்கிறவனுக்கும் ஒரு போர் வீரனுக்கும் இடையில மெல்லிசான ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இருக்கு. மற்ற இடத்துல இருந்து கூட அடிமைகள் வருவாங்க. ஆனா போர் தான் அதுக்கு முக்கியமான இடமா இருக்கு. ஆனா வீரர்களை பொறுத்த வரைக்கும் போர் என்னைக்குமே தவறான விஷயம் இல்ல. அவங்களோட வீரமும் செல்வமும் தான் அதுக்கான மதிப்பு. எந்த அளவுக்கு நீ எதிரிங்களை கொண்டு அந்த செல்வத்தெல்லாம் நீ எடுத்துட்டு வரையோ, அதே அளவுக்கு உனக்கு மதிப்பும் உயரும். அதனால ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு எப்படி சண்டை போடணும்னு கத்துக் கொடுப்பாரு. சண்டையில எதிரிகளை வீழ்த்தி செல்வத்தை சேர்த்து எப்படி அதை கொண்டு வரணும்னு கத்துக் கொடுப்பாரு. நாட்சி எல்லாருமே எந்த கேள்வியுமே கேட்காம காலகாலமா இதைதான் செஞ்சுக்கிட்டு வராங்க. இதுதான் ஏற்கனவே நினைக்கிறேன். மனுஷங்களை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
தலைமை கரெக்டாக இருக்கும். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களும் இருக்க தானே செய்றாங்க. மக்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது கூட ரொம்ப விசித்திரமான விஷயமா இருக்குல்ல. நார்த் சமூகத்துல கோழைகளால வாழவே முடியாது. உண்மை. இருந்தாலும் பரவாயில்ல, நாம அந்த சுமைகளை சுமக்கிறத விட பேசாம நான் ஒரு கோழையாவே இருந்துட்டு போயிடுவேன். இருக்க விட மாட்டாங்களே. அந்த சுமைகளா? இறந்து போனவங்க, ஒவ்வொரு ராத்திரியும் நான் கொன்னவங்க, என் கனவுல வந்து என்னை கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு நாளும் நிம்மதியா இருக்க விட்டதே இல்லை. எங்களை எதுக்காக நீ கொன்ன? உன் சொந்த அப்பாவை கொன்னதையே உன்னால ஏத்துக்க முடியல. அப்புறமும் ஏன் எங்களை கொன்ன? இருந்தாலும் பல அப்பாக்களை, பல சகோதரர்களை, பல மகன்களை நீ கொண்டு இருக்க. அந்த மக்களுக்காக இதுக்கு பேர் தான் மனசாட்சி. துக்கம் அனுஷ்டிச்சே தீரணும். அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய நான் ஏதாவது செய்யணும். என்னால இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. என்னால இன்னொரு சுமையை தாங்கவே முடியாது. இதுக்கப்புறம் என்னால எந்த ஆளையுமே கொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் பரிகாரமா எது செஞ்ச நல்லதுன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு மனுஷனை கொல்லாம இருக்கிறதுனால மட்டும் என்னால நிச்சயமா சரி செஞ்சிட முடியாது. கரெக்ட். நான் என்னோட கால்ல போட்டு மிதிச்ச கோதுமையை விட அதிகமா விளைய வச்சு காட்டணும். நான் எத்தனை வீட்டை நெருப்பால சாம்பலாக்கணும், அதை விட அதிகமான வீடுகளை உருவாக்கணும். உறுதி முக்கியம். எனக்கு இப்போ இந்த உலகத்துல இருந்து எப்படி போற முழுமையா அழிக்கணும்னு தெரியல. அதை தடுக்கவும் முடியல. ஆனா நான் ஒரு சின்ன கிராமத்தை உருவாக்கிட்டா கூட என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அந்த இடத்துல மக்களுக்கு ஆயுதங்களே தேவைப்படக்கூடாது. கொடுமையான லைஃபுக்கு அடிமை வாழ்க்கை கூட ஓகேன்ற மாதிரி ஆயிடுது. அப்புறம் அந்த நிலத்தை நாம எப்படி பாதுகாக்க போறோம்? எனக்கும் இந்த போரெல்லாம் பிடிக்காதுதான். ஆனா வைக்கிங் வீரர்கள் உலகத்துல எங்க வேணாலும் வருவாங்க. சில சமயங்கள்ல அமைதியையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கவே நாம சண்டை போட வேண்டியிருக்கும். கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. இல்ல, அது சரி வராது. அமைதிக்காக சண்டை போறது சரி வராது. உன்னால அந்த ரத்த தாகத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. அது உன்னை மேல மேல கத்தி எடுத்து எல்லாரையுமே வெட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கிறவன் அவ்வளோ வெறி ஏற்றுவான். என்ன பண்றது? அப்ப நிச்சயமா அது வாழ்நாள் முழுக்கவும் ஒரு கனவா மட்டும்தான் இருக்கும்ல. அது நடக்கணும்னா இந்த பூமியை தாண்டி வேற ஒரு உலகத்துக்கு தான் பயணிக்கணும். அந்த வைக்கிங் வீரர்களால வர முடியாத ஒரு இடத்துக்கு போகணும். வாழ்ற வாழ்க்கையா இப்போ அவங்க எல்லாம் இவ்வளோ இல்லாதவங்களுக்கான ஒரு புது உலகமா அது இருக்கும். கடலோட அந்த பக்கத்துக்கு நான் ஓடனா அங்க என்ன இருக்கும்? அங்க எதுவுமே இல்லாம இருக்கலாம்ல. நான் எவ்வளவு தூரம் போனாலும் சரி, எல்லாம் இங்க இருக்க மாதிரியே தான் இருக்கும். அங்க போரும் இருக்கும், அடிமைத்தனமும் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு பொண்ணு அந்த அடிமை பொண்ணு டார்கின் இருந்தப்போ இதான் பின்லாண்ட். தொலை தூரத்தில் இருக்கிற மேற்கு பகுதியில கடல்கள் எல்லாம் தாண்டி எந்த ஒரு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலையும் இல்லாம, எந்த ஒரு அடிமை வியாபாரிக்கும் தெரியாம கடல் பிராந்தியத்துல ஒரு அழகான இடம் இருக்கு. நிஜமாவே அப்படி ஒரு இடம் இருக்கா? இருக்கு. நான் மறந்துட்டேன். என்னோட சின்ன வயசுல லேஃப்னு ஒரு வியாபாரி என்கிட்ட அந்த இடத்தை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. கடலோட மேற்கு பகுதியில யாருக்குமே அகப்படாத ஒரு வலிமையான
நிலப்பகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அற்புதமான விஷயமா இருக்கு. சரி, நாம மட்டும் அங்க போயிட்டோம்னா இல்ல கஷ்டம். அது ரொம்ப தூரத்துல இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதுக்கு அங்கிள் மாதிரி ஆள் எங்க இருக்குன்னு கூட எனக்கு முழுசா தெரியாது. அதோட நமக்குன்னு ஒரு நாட்டையே உருவாக்குறோம் அப்படின்னா நம்ம கூடவே பல பேரை நம்ம கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப பெரிய பொறுப்பு. அப்படியா? ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பல நாட்களுக்கு பிறகு நான் கேட்ட முதல் சந்தோஷமான விஷயம் தான். நாகரீக உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு என்ன விஷயத்தை சொல்ல போறாங்க? இங்க ஒரு சர்ப்ரைஸ், உங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் கொடுக்க இன்னும் தெரியும், அவனுக்கு பின்னாடி இன்னொரு சர்ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். எச்சரிக்கை, அவன் ரொம்ப பெரிய பலசாலி. புரிஞ்சது. இங்க இருக்கு. தேடி பாக்குறாங்க போல. இதான் சொன்னேன், இவன் தான் காப்பாத்திங்க தான் எடுத்து வந்து வச்சிருப்பான் போல இருக்குது. எல்லாம் ஈனா பதறி இருப்பான். இருப்பானே. இல்ல நான் பதறவே இல்லையே. நைட்டு இங்கே காப்பாத்தி எடுத்துட்டு இங்கேயே வந்த மாட்டிப்பன்னு தெரியாதா? வேற எங்கன்னா தான் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படியே எங்க தேடி வரானுங்க. இந்த பொண்ணு இங்கே தானே இருப்பா சுற்றி சுற்றி, அதனால கூட வந்திருக்கலாம். ஈனாரா அவன் தப்பிச்சிட்டான். என்ன? கார்டர் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துல எதுக்கு அவங்க தேவையில்லாம வந்து தேட போறாங்க சொல்லு. தோற்றம் தாண்டி அவன் போயிருக்க முடியாதேப்பா. எனக்கு இவங்க தான் டவுட்டாகவே இருக்குது. பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்ததுங்க. முக்கியமாக தோர்பின் பேசின வார்த்தைங்கள்லாம் ரொம்ப ஆழமாக இருந்தது. அது நம்ம இத்தனை எபிசோடாக பேசின விஷயங்கள் தான் அதுதான் நடக்குது. ஆனால் வந்து கத்தி பிடிக்காம அந்த நாகரிகமான ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா எதிரில் அந்த மாதிரி இல்லையே. நம்ம அந்த பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கோம், எல்லாமே சகஜமாக பேசிக்கலாம் அப்படின்னா ஆப்போசிட்டில் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அவனுடைய மூர்க்கத்தனத்துக்கு உக்காந்து நம்ம என்னவுமே பண்ண முடியாது. அதுக்கு கத்தி பிடிக்க வேண்டியது அவசியமாக தான் வரும். அது கட்டாயமாகும். ஒருவேளை மூளையை யூஸ் பண்ணா, மூளையை மட்டுமே யூஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது பொய் சொல்லி இங்கே மாற்றி மாற்றி குளறுபடி பண்ணி அவங்களுக்குள்ளேயே அடிக்க வச்சல அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் காரியத்தை சாதிக்க முடிஞ்சால் கூட நல்லாயிருக்கும். அப்படியே வாய்ப்பு இருக்குது. அதுதானப்பா கவுண்டி பண்ணுறான். அப்படி பண்ணாலுமே அந்த உயிரிழப்பு தடுக்க முடியுதா? போகிறான்ல. அப்படி இல்லாமல் அவன் பண்ணது வேற. அது யோசிச்சு கொலை பண்ணுறதுக்கு அவன் யோசிச்சது மாதிரி தான் இருந்தது. அப்படி இல்லாமல் வேற மாதிரி சொல்கிறேன். இல்லைப்பா, இப்போ அவனுமே அந்த அமைதியான அந்த நாகரிகத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறதுக்கே இவ்வளோ உயிர் பலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ணனையே கொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த சுச்சுவேஷன்லாம் அமைதுன்றப்போ இவன் இப்போ தோற்பின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லையே. இப்போ எதிரில் இருக்க உலகம் பாரு எப்படி இருக்குது. இவன் வந்து இப்போ இருக்கிற உலகத்தை எதிர்பார்த்து பேசிகிட்டு இருக்கான். இது நான் இத்தனை வருஷம் நான் ஆகிற அந்த சுச்சுவேஷனில் இப்போ அது நடந்துருமா? கத்தி பிடிக்காமல் எந்த ரத்த காவமே பண்ணாமல் அவனால் அந்த பாதையை நோக்கி போக முடியுமானா முடியாது. இல்லை, கவுண்டி வந்து ஆட்சியில் இருந்தோ இல்லை ஒரு பதவியில் இருந்தோ நான் ஆண்டோ அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். பட் ஒரு நார்மல் மனுஷனாக இருந்துட்டு ஒரு அமைதியை கொண்டு வான்னு நினச்சா அப்போ கண்டிப்பாக இது முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக நின்றுட்டா தான் சண்டையாக மாறும். சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும், மற்றவங்களெல்லாம் ஒன்று பண்ணணுன்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே நான் ஒரு மனுஷனில் இருந்து ஒன்று பண்ணுறேன்னா நம்ம மேலே யாருக்கும் டவுட்டும் வராது. நம்ம அடிமையாக இருந்துட்டு ஒரு விஷயம் பண்ணோன்னா அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அறிவை மட்டும் யூஸ் பண்ணி. அதுதான் இப்போ வந்து தோர்ஃபி நினைக்கிற மாதிரி அந்த நாகரிகம் ஒரு அமைதியான உலகம் வேணும்னு நினைக்கிற அந்த மக்களை கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கப்பல் வேணும். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிற வரைக்கும் உணவு வேணும். இப்போ அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு கூட வச்சுப்போம். விவசாயம் பண்ணி ஃபுட்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோன்னு கூட வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பொருளாதாரம் வேணும் இல்லையா? அதை நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கும். இல்லை அவங்களுக்கு இது பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நினச்சா முடிகிற காரியமா? அதுக்கு நம்ம எவ்வளவோ விட்டு கொடுக்க போக வேண்டியது இருக்கும்.
அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க சொல்கிறத பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அங்கே போய் சேரணுன்ற கட்டாயம் வரப்போ பண்ணி தானே ஆகணும். வேறு வழியே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதுதானே பண்ணி ஆகணும். ஒருவேளை ரொம்ப பொறுமையாவும் எல்லா இடத்துலயும் அடிமையா இருந்தோ, இல்ல இவங்கள மாரி யோசிக்கிற நெறைய பேர் கூட சேர்ந்து வேணா என்னாச்சும் பண்ணலாம். ஆனா என்ன ரொம்ப டிலே ஆகும். ஒரு 60, 70 வயசு கூட ஆகலாம். அப்ப கூட அது நிறைவேறலாம். அந்த மாரி தான் ஆகும் ஆனா. முக்கியமாக இங்கே இதுவே உணவு தான். இப்போ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு போட் ரெடி பண்ணிட்டாங்க கூட வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண உணவு வேணும். எல்லா மக்களும் உயிரோடு எடுத்துன்னு போய் சேர்க்கணும். போகிறதுக்குள்ளே பாதி பேர் பசியிலே செத்துட்டாங்க, போகிறதுலே செத்துட்டாங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. ஸோ அவ்வளோத்தையும் யோசித்து அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவுமே வழி தெரியணும் முதல்ல. அதுக்கு அங்கிள் மாதிரி ஒரு ஆள் வேணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளோத்தையும் யோசித்து ஒருத்தன் எடுத்துகிட்டு போனால் அது ரொம்பவே கஷ்டம். அதுதான் அவங்க அப்பாவே ட்ரை பண்ணார். அவர்னாலேயும் முடியல. அவரும் தேடிட்டே இருந்தாங்க. 2 பேரும் அதான் தொடர்ந்து அந்த ரிசர்ச்லேயே இருந்தாங்க. ஸோ அப்படியேப்பட்ட இது பண்ணோன்னா அது ரொம்பவே கஷ்டம் தான். அதான் சொல்கிறேன். அது இப்போ இங்கே இந்த இந்த இடத்துலேருந்து இப்போ மூவ் பண்ணோன்னா கூட என்ன பண்ணணும்? சண்டை போட்டு தானே ஆகணும். ஸ்னேக் மாதிரி ஒரு ஆளை நீ எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அவங்ககிட்ட? இல்லப்பா. என்னை எதிர்த்துட்டு என்னை கொன்னுட்டு கிளம்புன்னுவான். அப்போ என்ன பண்ண முடியும்? கொன்னுட்டு போறதில்லப்பா. இப்ப அவனுங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சுல்ல. அந்த மாதிரி நெறைய பேருக்கும் அந்த ஃப்ரீடம் கிடைக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். இல்ல இவங்க பண்ற விவசாயம் மூலமோ, இத பார்த்துட்டு 4 பேரு ஓகே நம்ம அமைதியா இருந்து இவங்க சொல்றபடி கேட்டு முடிச்சுட்டா தான் நமக்கு அது கிடைக்கும்னா, அதுக்காக மேபி அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருந்து கூட வெளியில போய் அப்புறம் கூட ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ பொறுமை ரொம்ப தேவைப்படுங்கிறேன். லென்த்தா ஆகுமே தவிர காலம், இந்த அடையறதுக்கு அப்படி ஒண்ணா பண்ணலான்றேன். இப்ப சீக்கிரம் பண்ணணும். சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும்னா தான் ஃபைட் பண்ணணும். இவங்கள இது பண்ணி, அது பண்ணி கொண்டுட்டு போகணுன்ற ஒரு தாட்டே வரும். சரி. இப்போ வந்து இங்கே ரிலீஸ் ஆகிட்டாங்க. இப்போ இது அடுத்த வருஷம் இப்போ நான் போயிட்டு வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிற அதே டைமுக்கு இப்போ கவுண்டி மூலிமா ஒரு ப்ராப்ளம் இப்போ வருது. இப்போ இந்த லேண்டு ஃபுல்லாக அவன் டேக் ஓவர் எடுக்கணும்னு நினைக்கிறான். இப்போ இது ரிலீஸ் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அப்படியாவது இல்லை. இப்போ இத்தனை வருஷம் அவனுக்கு கஷ்டப்பட்டானுங்க. கரெக்டாக இப்போ தான் நான் வந்து ரிலீஃப் ஆகிட்டேன்னு நினைக்கிறப்போ இன்னொருத்தன் வரான். இப்போ அவனை எதிர்க்கணும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ கத்தி தூக்கி தானே ஆகணும். இல்ல அந்த இப்போ சுச்சுவேஷன் வருது இல்லை? அதான் சொல்கிறேன். இது அந்த உலகமே இல்லை. நீங்கள் இங்கே இந்த இந்த இடத்துல ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. இங்கேருந்து வெளியே போனால் திரும்ப இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து போனால் இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே இருக்கு. எல்லாருமே அப்படி தானே இருக்காங்க. ஸோ அப்போது போராடி தான் ஆகணுன்றது தான். கத்தி பிடிக்காமல் எதுவுமே பண்ண முடியாதுன்றது தான் என்னுடைய தாட். அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அந்த காலத்தை இல்ல. பொறுத்த வரைக்கும். எனக்கு எப்படி தோணும்னா, சும்மா அந்த பிரச்சனைய இப்படி பண்ணா தான் நடக்கும், இப்படி பண்ணா தான் முடியும்னு அதையே யோசிக்காம, கொஞ்சம் வேற மாரி யோசிச்சு எனக்கு தெரிஞ்சு அத முடிக்க முடியும், மாத்த முடியும்னு எனக்கு தோணுது. எனக்கு ஈனார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப வலியா இருந்துச்சு. என்னன்னா, இந்த மாரி மலை தாண்டி ஒண்ணு இருக்கு. இந்த மாரி நம்ம பேசுறோம். மக்களுக்காக ஒண்ணு யோசிக்கிறோன்னும்போது, விசித்திரமா இருக்குல்ல அப்படின்னு அவன் சொன்னதே கஷ்டமா இருந்தது. ஏதோ ஒரு மனுஷனோட பேசிக்க அதெல்லாம். சந்தோஷமா இருக்குன்றதும், அமைதியா இருக்கு. ஆனா அதுக்கே நம்ம போராடுறோம்ல, அத நம்ம என்னமோ காப்பாத்தணும்னு பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்றது அவனுக்கு விசித்திரமா இருக்குன்னு சொல்லும்போது கஷ்டமா இருந்தது. நான் வந்து முன்னாடி எபிசோட்ல சொன்னேன். ஈனார் வந்து நம்ம காலத்துலேருந்து ஏதோ இங்கேருந்து அங்கே போன மாதிரி இருக்குது. அவ்வளோ நாகரத்தை எதிர்பார்க்குறான்னு சொன்னேன். அதே தான் இப்பயும். இப்போ இருக்கிற வாழ்க்கையை தான் அப்போ அவ்வளோ ஏங்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க அப்போ அப்படி தானே யோசிச்சிருப்பாங்க. ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை திரும்பாதா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பொண்டாட்டி குழந்தைன்னு வாழ முடியாதான்றதே ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும் அந்த டைமுக்கு. அப்படி தானே யோசிப்பாங்க. கண் முன்னாடி இப்படிலாம் நடக்கிறப்போ. இங்கே நம்ம சகஜமாக வாழ்கிற வாழ்க்கையா அப்போ அவ்வளோ பெரிய கனவு அது. அது நினச்சி பார்க்குறப்போ அவ்வளோ வேதனையாக இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி. இப்போ ஆனா கூட எனக்கு தோற்பியன் போய் இப்போ கவுண்டி வரான்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஏதாவது மாறாதான்லாம் எனக்கு ஒரு இமேஜினேஷன் போகுது. இவங்க 2 பேருக்குள்ள எதனா பேச்சுவார்த்தை நடக்கும்ன்ட்டு. பார்ப்போம் அப்படி நடக்குதுன்னு. ஆனா பல உயிர் போய் எல்லா உயிரும் கஷ்டப்பட்டு ஒண்ணு போராடி, போராடி செத்து போய், அதுக்கப்புறம் தான் நம்மளே இங்க வந்து உட்காந்துருக்கோம்ல. இப்ப நம்ம இங்க நிம்மதியா வாழுற ஒண்ணு இருக்குன்னா, அதுக்கு எவ்வளோ உயிர் போயிருக்கு பின்னாடின்னு யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாரி இருக்கு. இப்பயும் அதான் நடக்குது. இப்பயும் கண்மை இப்போ நம்ம நாட்டில் நடக்கல. ஆனால் பக்கத்து நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இப்பயும் போர் நடக்குது தான் இருக்குது. உயிர் கொண்டு தான் போயிட்டு தான் இருக்குது. ஒரு இது போய் தான் இன்னொரு ஊர் இன்னொரு நாடு வாழுது. அப்படி தானே இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே கூட வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கோம், எல்லாமே இருக்கோன்னா ஆர்மிஸ் வெளியே அவங்க உசுரை குத்துட்ருக்காங்க. அவங்களோட ரத்தத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே. அவங்களுடைய ஃபேமிலி கண்ணீரில் தான் நம்மளுடைய ஃபேமிலி இங்கே சிரிச்சிட்ருக்கு. ஸோ இதுதான் யதார்த்தம். இங்கே நம்மளுக்கு வந்து வெளியே எதுவுமே தெரிலன்னு இல்லை. வெளியே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. உள்ளே வந்து நம்ம அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க இரும்பு திறனாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்துட்ருக்காங்க. அதுதான் விஷயம். எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு இல்லை. இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. ஸோ இந்த அளவுக்கு தான் இப்போ தான் இந்த அளவுக்கே நாகரிகமாக இருக்கும். இவங்க எதிர்பார்க்குறது அதுக்கும் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கும் இன்னும் தாண்டி எதிர்பார்க்குறாங்க அப்போவே. ஸோ அது இன்னும் கஷ்டன்றேன். இன்றைக்கி தோற்பின்னு நினைக்கிற விஷயம் வந்து நடக்கிறதுக்கு இன்னொரு 1000 வருஷம் ஆகுன்றது தான் எனக்கு தோணுது.
இல்ல அன்னைடு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சிக்கி தவிக்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுக்கு ஒரு பெரிய ஷாக். அவ ரொம்ப குழப்பத்துல அங்க முழிச்சதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருந்தது. ஏன்னா நம்மளே ஒரு அடிமையா இருக்கோம். இப்ப நம்ம வந்து வாக்க காப்பாத்தணுமா? அப்படிங்கிற மாரி கண்டிப்பா தோணும். அதுவே கஷ்டமா இருந்தது. ஓகே. இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.